வேர்ல்டு லெவல்ல காஃபி அப்படின்னா உங்களுக்கு என்ன பிராண்ட் நேம் வரும்? ஸ்டார்பக்ஸ். சூப்பரா சொல்லிட்டீங்க. அந்த ஒரு மல்டி நேஷனல் பிராண்டு ஸ்டார்பக்ஸ் கருப்பட்டி காஃபியை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அந்த பாரம்பரியத்தை மீட்டுருவாக்கம் பண்ணக்கூடிய நம்ம ஒரு வாய்ப்பா நம்ம இதில் வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இதை ஒரு யாருமே எல்லாம் மறந்த ஒரு ப்ராடக்டா ஆல்ரெடி பிடியான கருப்பட்டி காஃபியை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நான் இது பண்ணல. நம்மளோட பாரம்பரியம் வந்து எங்கேயோ இருந்து வந்த சுகர்ஸ் நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். கருப்பட்டின்றது ஒரு போகக்கூடிய கண்டிஷன்ல இருந்தது. மறுபடியும் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ கருப்பட்டியை வச்சு என்ன பண்றாங்க வர்றதுனால விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி வந்து வேலிக்காக மட்டும்தான் வந்து பனை பயிர்கள் இருக்கும். பனைன்றது வேலி மட்டும்தான் இருக்கும். இப்போ 1 ஏக்கர் இடம் இருந்தேன்னா அதுல 550 பனைகள் வைக்கலாம். பனை ஒரு பணப்பயிர் அப்படின்றது இப்போ வந்து நிறைய ட்ரெண்ட் மாறுது. இது இந்த ஃபியூச்சர்ல வந்து இது நல்ல ஒரு மாடல் வரப்போது நாங்களே வந்து நிறைய நிறுவனங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கருப்பட்டி இருந்தால் தான் நாங்களும் வந்து அடுத்த லெவலில் வந்து நம்ம பிசினஸ் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால டைரக்டா வந்து சோர்ஸ் வந்து சிறு விவசாயிகளுமே ஒரு நல்ல விதமா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பாக்குறேன். ஒரு பிராண்ட் வந்து நம்ம உருவாகுது அப்படின்னா அதுல மார்க்கெட்டிங் எவ்வளவுதான் பண்ணாலும் ஒரு பிராண்டிங்னா என்னன்றதை யாராவது சொல்றீங்களா? அடையாளம் இல்ல ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங் பண்றதுக்குலாம் பெரிய வசதிகள்லாம் கிடையாது. நம்ம கடைக்கு வருவாங்க. ஏன்னா நாங்கள் வச்சிருக்க பிரைசிங் பார்த்தீங்கன்னா எங்களோட கிளாஸ் ஆடியன்ஸ் மாதிரி நாங்கள் வந்து ரீசனபிளாக தான் வச்சிருக்கோம். ஸோ என்னன்னா ஒரு மார்க்கெட்டிங் பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் அந்த ட்ரஸ்ட்ன்றது மக்கள் மனசுல வந்ததுனால ஒரு பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். ஒரு கஸ்டமர் உள்ள வருவாங்க, அவங்க வந்து சந்தோஷமா ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மனதார நம்ம பாராட்டுறது மட்டும் இல்லை, வெளியில போய் 4 பேர் சொல்றது தான் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். அது எங்களுக்கு நிறைய நடந்ததுனால தான் எங்களுக்கு இந்த பாருங்க இந்த பிக்சர்ல 2023 மேத்யூ ஹைடன் வந்து அவர் பொண்ணோட வந்து எங்களோட ஆலடிப்பட்டியான் கருப்பட்டியில ஒரு காஃபி சாப்பிட்டு போறாங்க. அவங்க டாக்டர் வந்து அதை வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல போயிருந்தாங்க. நம்ம நிறைய நியூஸ்ல வந்து இதை கவர் பண்ணாங்க. ஸோ அவங்க சொன்னது என்னன்னா, அந்த டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு காஃபி சாப்பிடணும் அப்படின்னு. அந்த டிரைவர் நினைச்சிருந்தா பெரிய கடைகளுக்கு கூட்டி போயிருக்கலாம். அவர் நம்ம பிராண்ட் மேல நம்பிக்கை வச்சதுனால ஒரு ஆல்டர்னேட் ஆஃப் நம்ம கருப்பட்டியை லான்ச் பண்றதுக்கு அறிமுகப்படுத்துற கொண்டு வந்தாரு. அவங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமா பாக்குறோம். நம்ம அந்த பிராண்டிங் அப்படின்றது இன்னும் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் halwakadai.comனு ஆரம்பிச்ச இந்த பிராண்டு, அடுத்து வந்து கருப்பட்டி காஃபின்னு மாறினது, அடுத்து இப்போ அதுல இருந்து ஆலடிப்பட்டியான மாத்துறதுக்கு நாங்கள் நிறைய மெனக்கிடுறோம். ஏன்னா முன்னாடி எங்க கடைகளில் வந்து நிறைய பேர் கருப்பட்டியில் இருக்கேன் வான்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. ஏன்னா அப்படி கருப்பட்டியில் இருக்காங்கன்னு வாங்க பேசுறது தான் எல்லாரும் ஃப்ரேம் ஒர்க் எடுத்து கருப்பட்டி காஃபின்னு நினைச்சிருந்தாங்க, எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. பட் ஆனால் கருப்பட்டின்றது காமன் நேம், இது வந்து உன்னோட ஓன் பிராண்டா இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய எங்கள் கடைகளில் கருப்பட்டி காஃபின்றது எந்த இடத்துலையுமே இருக்காது, ஆலடிப்பட்டியான பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.